வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் பொடிமாஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இறால் பொடிமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கிக்கலாம். கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது 1/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இது மாதிரி ட்ரை ஆகணும். தண்ணி நல்லா வற்றுற அளவு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றுறது. தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா அதில் சேர்க்கக்கூடாது. இறாலில் உள்ள தண்ணி தான் அது. நல்லா இது மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் இப்படி இறால் ட்ரை ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காம அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சேர்த்து இது கூட நல்லா கலந்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அப்படியே நல்லா இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட மல்லித்தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே அவ்வளோதான். இறால் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான இறால் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.